இன்றைய நாளிலும் இந்த ஜூமுக்கூடாக இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மிக அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். யோவான் 1 அதிகாரம் 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்ததென்று. ஆமேன், ஆமேன். கடவுளுடைய அன்பு தூரத்தில் இல்லை, மாறாக இயேசுவின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவரை வரவேற்கின்ற யாவருடைய இருதயத்திலும் அவர் குடியிருக்கிறவராயிருக்கின்றார். அவருடைய அருள், அவருடைய உண்மை நம்முள் பிரகாசிக்கும் படிக்காக அவருடைய பிரசன்னத்துக்குள் எங்களை நாங்கள் இடமளிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. இதோ மனிதர்கள் நாங்கள் துதிக்கும் போது அவர் எங்கள் பிரசன்னத்தினாலே நிறைக்கிறவராக இருக்கின்றார். பிரசன்னத்தின் வாசஸ்தலத்தை உருவாக்குற தேவனாக கூட இருக்கிறார். எங்கள் துதி, எங்கள் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் அவர் வாழ்கின்றார். எங்கள் இருதயத்தையும் சுற்றுப்புறத்தையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார். நாங்கள் எதை எதிர்கொண்டாலும் துதியானது அவரை எங்களோடு இணைக்கின்றது. இதோ மனிதர்கள்
ஹல்லேலூயா ராஜா. உங்களை துதித்து உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் நீங்கள் மகிழ்கின்ற தேவனாக இருக்கின்றீர்கள். துதிகளில் மகிழ்கின்ற தேவனே, உங்களை துதித்து நாங்கள் உங்களை ஆராதிக்கின்றோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.